ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே லன்ச் நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பீஃப் கிரேவி தாங்க. நேற்று வச்ச சாம்பார், அதுக்கு முதல் நாள் வச்ச ரசங்க. என்ன தான் செய்கிறது டெய்லியுமே சொல்லுங்கள். இந்த வெயிலில் கிச்சனில் நிற்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அவ்வளோ வெயில் அடிக்குது எங்கள் ஊரில். அவங்க ஊரில் வெயில் என்னன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு என்ன தப்பு இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருமே லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பீஃப் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் கறி நல்லாமே க்ளீனாக சுத்தம் பண்ணியாச்சுங்க. நல்லா 10 வாட்டி 15 வாட்டி நல்லா கழுகிட்டு, அடுத்து கடைசியாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா லெமன் போட்டு கழுகிடுவேன். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் நான் போடவே இல்லை. வெங்காயம் தக்காளி மட்டும் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு அது தேவை. நேற்று வச்சு சாம்பார் பார்த்திங்களா, இந்த சாம்பார் தாங்க இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு சாம்பார் நேற்று வச்ச சாம்பார்னால் சாப்பிட மாட்டாங்க பழசுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைடிஷ் கொடுத்தோன்னாக்கா சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கு முதல் நாள் வச்ச ரசம் அது. இதுக்கு தேவையான கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கறியுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. நம்ம எண்ணெயெல்லாம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எல்லாமே போட்டு எல்லாமே மசாலாலாம் போட்டு நல்லா கிண்டிட்டோம். நல்லா கிரேவி நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரும்போது நம்ம அந்த நேரம் பார்த்து கறியுமே போட்டுடலாம். இஞ்சி பூண்டு மசாலா தேவையில்லை. இதுவே பாருங்கள் சூப்பராக நல்லா ரிச்சாக இருக்குது. இஞ்சி பூண்டு தேவையில்லை, நம்ம டக்குன்னு செய்யலாம். இது மாதிரி செஞ்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைக்கலாம். நம்ம கிரேவி நல்லா கெட்டியாகவே வரும். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். இதுமாதிரி நல்லா போட்டு கிண்டிடலாம். கிண்டிட்டு அடுத்து நம்ம குக்கரை மூடிட்டு நல்லா 10 விசில் விட்டுருவோம். ஏன்னா இந்த கறி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல. நான் பீஸ் சின்ன சின்ன தான் போட்டு வெட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் நமக்கு ஈஸியாகவே நம்ம கலருக்கு நல்லா சுத்தமாக இருக்கும், நம்ம க்ளீனாகவே இருக்கும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டு குக்கரை மூடிடும். மூடி அடுத்து பாருங்கள் நல்லா 10 விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி வேறு வானலில், சின்ன வானல் ஒன்று, அந்த வானலில் மாற்றிடும். ஏன்னா இந்த குக்கர்லேயே நம்ம ஒயிட் ரைஸுமே வச்சிடலாம். ரைஸ் வச்சுட்டு இந்த ஒரே குக்கர்லேயே வேலையை முடிச்சிட வேண்டியது தான். ஒரு டம்ளர் போட்டால் போதும். சின்ன குக்கர் தாங்க இது. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நான் இஞ்சி பூண்டு மசாலாலாம் போடவே இல்லை. அதே பாருங்கள் சூப்பராக கிரேவி நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சாவே சூப்பராகவே தான் இருக்கும். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நைட் டின்னருக்குமே வச்சாச்சு. சேர்த்தே வச்சுட்டாங்க ரெடி பண்ணி. இந்த வெயில் டைமில் கிச்சனில் நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. வெயில் டைமில் இந்த மசாலா ஐட்டம்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக. நமக்கு பழைய சோறு, ரசம், தயிர், கம்மங்கூழ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம பசங்களுக்கு அது பிடிக்குமா? ஏமா எப்போ பார்த்தாலும் இதே வைக்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. சரி, அவங்களுக்காக நம்ம செய்கிறதாவே இருக்குது. உங்கள் வீட்டில் யார் பசங்களாம் இது மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ எல்லாமே பாருங்கள். டூரிஸ்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த டூர் அங்கே இருக்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஜாலியாக நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க. ஏன்டா வந்தோன்னு இருக்குது இந்த பக்கம். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே மழை இல்லாட்டி நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு. நல்லா கூலிங்காக, நல்லா ஃபேனுங்கன்னு எதுவுமே தேவையில்லை. சூப்பராகவே இருந்துச்சு அங்கே. நம்ம ஊருக்கு வந்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் அந்த அளவுக்கு இருக்குது. அங்கேயுமே வெயில் இருந்துச்சு. ஆனால் வெயில், மழை, குளிர் அந்த மாதிரி கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. இன்ஷால்லா இன்னொரு டைம் அடுத்தாப்பில் போவோம். பாருங்கள் சாப்பாடுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சிங்க. நாங்கள் இனிமேல் போட்டு சாப்பிட வேண்டியது தான். இதுக்கே டைம் ஓவர் ஆகிடுச்சு. மணி 1:30 ஆகி போயிடுச்சு. சாப்பாடு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இது தேவையான சைடிஷ் வெங்காயம், கேரட்டு, லெமன் ரெடிமே எல்லாம் வச்சு சைடிஷ் வச்சு அந்த கறி கிரேவி நம்ம லெமன் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு முடித்தோடனே அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மோர் குடிச்சிக்கலாம். சாப்பிட்ட பின்னாடி மோர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரிலீஃபாக நல்லா தூங்க வேண்டியதாங்க. தூங்கினா தாங்க சாயங்காலம் டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். தூங்கி வச்சா தான் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.